வாழ்க நலத்துடன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, உளுந்தங்கஞ்சி தாங்க காய்ச்சினேன். ஸோ உளுந்தங்கஞ்சியில வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு, கருப்பட்டி போட்டு காய்ச்சி குடுத்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இது கஞ்சின்னு கூட சொல்ல தேவையில்லங்க. பாயாசம் மாரி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. சும்மா பிள்ளைங்களுக்கு வந்து பாயாசம்னு சொல்லி குடுத்தீங்கனாலே, கண்டிப்பா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. அது உளுந்தங்கஞ்சின்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. ஸோ வாரத்தில 1 நாள் இல்லன்னா 2 வாரத்துக்கு 1 நாளாச்சும் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுங்க. உடம்புக்கு வந்து அவ்ளோ நல்லதுங்க. ஸோ காலையில உளுந்தங்கஞ்சி தாங்க காய்ச்சினேன். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து எனக்கு பெருசா பசியே இல்ல. சாப்பாடு சாப்பிடணும் எதுவுமே தோணல. சும்மா ஸ்நாக்ஸ் மாரி ஏதாவது பொரிக்கணும் போல தோணுச்சு. அதனால வந்து கொஞ்சமா வந்து ஒரு கேக்கும், ஒரு புட்டிங் கேக் மாரி ஒரு பீஸ் கேக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த மசாலா கலர் இருக்கும் பார்த்தீங்களா? நவதானியம்லாம் போட்டு மசாலா கலர் மாரி எங்க ஊர் பக்கம் விப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சு, இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை வரும் பின்னே, டேஸ் வரும் முன்னே. அது என்ன? கண்டிப்பா தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எப்பயும் போல நைட் வந்து மேஜிக் பொடி சாப்பிட்டேங்க. இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க